கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 29 அதிகாரம் 9 இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஒரு வாலிபன் ஒருவன் தான் செய்கிற காரியங்கள் எதுவும் வாய்க்கவில்லை என்றும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றும், அவரின் வாக்குத்தத்தங்களை நம்புவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்றும், இனி தற்கொலைதான் முடிவு என்றும் இருந்த நிலையில் போதகரின் செய்தி ஒன்று அவன் இருதயத்தை தொட்டது. சங்கீதம் 1 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை மையமாக வைத்து கொடுத்த செய்தி தன் தவறை அவனுக்கு உணர செய்தது. எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும் சில நிபந்தனைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சத்தியம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை தொட்டது. இதுவரை நான் காணிக்கைகளை செலுத்தினேன், வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டேன், ஆனால் கர்த்தர் சொன்ன நிபந்தனைகளை மறந்து போய்விட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராய் செலுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு அவன் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும், நான் வாழ்ந்து சுயித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்கிற குணாதிசயம் இருக்கிறதா? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர் சொன்ன கட்டளைகளின்படி நாம் நடக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் நடந்து கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இன்று நாம் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.